ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நெல்லை கப்பல்ஸ். இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டேக்காக திஷாக்கும் அக்ஷித்துக்கும் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கியிருக்கோம். வாங்க என்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். எப்போவுமே திஷா பொறி கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது கிடையாது. அதே மாதிரி அக்ஷித் பிஸ்கட் கேட்டாலும் அந்தளவுக்கு வாங்கி கொடுக்க மாட்டோம். பட் இன்றைக்கி வந்து சில்ட்ரன்ஸ் டே, ஸோ சில்ட்ரன்ஸ் மென்டாலிட்டியில் நம்ம என்ன வாங்குவோமோ அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பொருள்லாம் வாங்கினேன். இதில் வந்து அக்ஷயத்துக்கு ரொம்ப பிடிச்சதும் திஷாவுக்கு ரொம்ப பிடிச்சதும் பார்த்து பார்த்து வாங்கினேன். இந்த மாதிரி வீடு இந்த மாதிரி ஏதாவது கட்டுற மாதிரி கொஞ்சம் விளாண்டுட்டே சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அக்ஷயத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அக்ஷித் இந்த வீடை வச்சே நிறையா பண்ணி காமிப்பான் நமக்கு. அப்புறம் இது வந்து கொஞ்சம் கிழக்கு மாதிரி நல்லா இருந்தது. அப்புறம் எரேசர் நிறைய கலர் கலராக வாங்கிட்டு வந்தேன். ஒன்று ₹1 தான். இருந்தாலும் அது பார்த்தோன்னா அவங்களுக்கு இவ்வளோ எரேசராக இவ்வளோ கலர் கலராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க. அப்புறம் அக்ஷயத்துக்கு ரொம்பவே பிடிச்ச டோனட் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன ஆகிட்டுனாக்கி அங்கேருந்து அவங்ககிட்ட 2 பார்சல் பண்ண சொன்னோன்னா அவங்க 2ஐயும் சேர்த்து வச்சு பார்சல் பண்ணிட்டாங்க. அதை பிரிக்க முடியல. அப்புறம் இந்த ஸ்கெட்ச் வந்து ₹10 என்னமோ தான். பட்டு திஷாவுக்கு ஒரு வாட்டி வாங்கி கொடுத்தேன். அக்ஷயத்துக்கு அதுக்கு பதிலாக பென் வாங்கி கொடுத்தேன். இருந்தாலும் அவன் அது கேட்டு ரொம்பவே அடம் பிடிச்சான். ஸோ அவனுக்கு வாங்கியாச்சு. இந்த பொறி மட்டும் திஷா வந்து பண்ணுக்கார தாத்தா எப்போல்லாம் வெளியே வராங்களோ அவங்ககிட்ட போய் கேட்டுட்டு வருவா. அவங்க ஃபுல்லாக விற்றுட்டும்பாங்க. இன்றைக்கி கிடச்சிது. ஸோ அவளுக்கு பிடிச்சது பொறி, அக்ஷயத்துக்கு பிடிச்ச பல கேக் எல்லாம் வாங்கியாச்சு. ஒரு போர்வை போட்டு அப்படியே லைட்டாக மூடி மறைச்சி வச்சாச்சு. வந்தோடனே வேறு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்காது, அதனால் மூடி வச்சிட்டோம். வந்து என்ன ரியாக்ஷன் காட்டுறாங்கன்னு பார்க்கலாம். என்னாச்சு, டெஸ்ட் எப்படி போச்சு? எக்ஸாம் எப்படி போச்சு இன்னைக்கு? நல்லா போச்சுமா. இன்னைக்கு எங்களுக்கு ஆக்டிவிட்டி இல்ல 35 35க்கு 40 எடுத்திருக்கேன் சொல்லியாமா. நான் எல்லாத்துலயும் ஃபுல் மார்க் எடுத்திருக்கேன். அப்படியா? ஆமா. ஓட்டபலி மார்க் இருந்தாலும் தெரியும். ஆமா ஆமா ஆமா. வேற கிஃப்டா எதுக்கு? சில்ட்ரன்ஸ் டேக்கு சில்ட்ரன் தான் அம்மாவுக்கு கிஃப்ட் தரணும். எப்பவும் அம்மாவே தர முடியுமா? நீங்க அம்மைக்கு கிஃப்ட் தாங்க ஏதாவது. அக்ஷித் அம்மாக்கு கிஃப்ட் தரானா சில்ட்ரன்ஸ் டேக்கு? இது உங்களுக்கு சின்னது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது 4 கப்பா? இது என்னது? டிராகனா? இத பாருங்க, இத தூக்கிட்டு இஸ் காமிங்கடா. மலையா பெய்யுது வெளிய. அம்மா அம்மா இப்படி அம்மா வீசி காமிங்கடா. அம்மா இங்க தள்ளி வாளுக்கு துணி அம்மா இங்க பாருங்க. அம்மா திசா அழகா டான்ஸ் ஆன ஒரு கிஃப்ட் உண்டு. அக்ஷித் அண்ட் திசாவும் என்னது டான்ஸ்ல நமக்கு வர திசா வர டான்ஸ்ல கொல்லியா வரு. அம்மா கிஃப்ட் டான்ஸ் அக்ஷித். எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. அக்ஷித் சொல்லு. 1 2 3 ரெடி ஸ்டார்ட். ஆமா அக்ஷு உனக்கு பிடிச்ச பண்ண அதை எடுத்து பாரு. ஓபன் பண்ணு. பிளாக் ஃபாரஸ்ட் இல்ல, இது டோனட். அம்மா ரெண்டு நல்லா இருக்கா?
இது பிடிச்சிக்க. சில்ட்ரன்ஸ் டேக்காக அக்ஷித்துக்கும் திஷாக்கும் அவங்க மிஸ்ஸும் பென்சில் எரேசர் அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. திஷா யார் தந்தா? எந்த மேம் பேர்? அல்ஃபினா மேம். உனக்கு எந்த மேம் தந்தாங்க? சூர்யா மேம். மூணாவது லெவல் பழசு வச்சிருந்தே நீ? ஆமா. எனக்குள்ள தான் கார்டுல திஷாக்குள்ள பழசு. ஒரு இதுக்கு வச்சா இது மாதிரி தெரியும். எல்லாரோட மேரேஜ் லைஃப்லேயும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வரும், நிறைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே வரும். ஆனால் இந்த குழந்தைங்க மட்டும் இல்லைன்னா நம்ம அதை தாண்டி வந்துக்கிடவே மாட்டோம். எனக்குமே என்னோடய பசங்க ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்க. அக்ஷித்லாம் இப்போல்லாம் எனக்கு அக்ஷித் இல்லைன்னா எந்த வேலையுமே ஓடாது, ஏன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான். அதே மாதிரி நமக்கு ஒரு வயிறு வலினா அவன் டேக் கேர் பண்ணுறதுல இந்த அம்மா வெந்நி போட்டு தரட்டுமா, காப்பி போட்டு தரட்டுமா, அவ்வளோ கேர் பண்ணி பார்ப்பான். என்னோடய பிள்ளைங்க வந்த பிறகு தான் நான் ஒவ்வொரு நாளையும் கொண்டாடுறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய பேட்டை கூட நான் அவ்வளோவா கொண்டாடினேன்னு எனக்கு தெரியல. பட் இப்போ வந்து சில்ட்ரன்ஸ் டேயில் இந்த டீச்சர்ஸ் டேயில் இந்த என்னென்ன டே உண்டோ என்னோடய பசங்களுக்காகவே நான் கொண்டாடுறேன்.